எம்ஜிஆர் வீட்டுக்கு யார் போனாலும் சாப்பிடாமல் வர முடியாது. முதலில் உணவு, பிறகுதான் வந்த விஷயம். இதை தெரியாதவங்க யாரும் இருக்க முடியாது. வீட்டுக்கு வருபவர்களை உபசரிப்பதில் எம்ஜிஆர் மிகுந்த அக்கறை காட்டுபவர். அவருக்கு பெருந்தலைவர் காமராஜரை வீட்டிற்கு அழைத்து தன் கையால் அவருக்கு உணவு பரிமாறி அவருடன் அமர்ந்து சாப்பிட வேண்டும் என்று நீண்ட நாள் ஆசை இருந்தது. அவரை பார்க்கும் போதெல்லாம் தன் வீட்டிற்கு அழைத்திருக்கிறார். காமராஜர் சிரித்தபடி அப்புறம் சொல்றேன் என்பார். ஒருமுறை நடிகர் திலகம் சிவாஜி கணேசனும் மக்கள் திலகம் எம்ஜிஆரும் பங்கு பெற்ற விழாவிற்கு முதல்வர் காமராஜர் வந்திருந்தார். அவரை வழி அனுப்பும் போது மறுபடியும் தன் இல்லத்திற்கு வருமாறு அழைத்தார் எம்ஜிஆர். காமராஜர் வழக்கமான முடிவையே சொல்ல எம்ஜிஆர் முகம் வாடியது. அதை கவனித்த காமராஜர், ராமச்சந்திரா, உன் வீட்டுக்கு வரக்கூடாது என்றில்லை. விருந்தினர்களை உபசரிப்பதில் உனக்கு ஈடு யாரும் இல்லைன்னு தெரியும். உன் வீட்டு விருந்தில் எல்லா வகையான அசைவ உணவுகளும் இருக்கும். நானோ அரசு ஊழியன். 2 இட்லி தயிர் சோறு தான் நான் சாப்பிடுவேன். உன் வீட்டுக்கு வந்தா நீ அதோட விடமாட்ட. அசைவ உணவு சாப்பிடணும். சாப்பிட்டு அதோட ருசி நாக்குக்கு பிடிச்சி அடுத்த நாளும் அதை கேட்டா நான் எங்கே போவேன் என்று சொல்ல எளிமையை தவமாய் வாழ்ந்த அந்த மக்கள் தலைவனை வணங்கினார் மக்கள் திலகம்.